ரொம்ப இதமா இருக்கு. எல்லா கஷ்டமும் எனக்காக தானே பட்ட. எவ்வளவு தூரம் ஓடி இருப்ப? ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி இருப்பியா, இல்ல 20 கிலோமீட்டர்? தனியா நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கண்ணீர் தான் வருதா? என்னங்க இது, நீங்களே கண் கலங்கலாமா? கலங்குறத தவிர என்ன பண்ண முடியும் சொல். உன்னை தனியா தவிக்க விட்டுட்டேன். கையால் ஆகாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல உட்காந்து தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னால என்ன பண்ண முடிச்சத? நீ பட்ட கஷ்டம்லாம் யாருக்காக? எனக்காக தானே. அதுக்கு நான் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்க வேண்டாமா? இப்ப வரைக்கும் உள்ளங்கையில வச்சு தானே தாங்குறீங்க. நான் ஒரு முட்டாள் சத்யா. என்னங்க இது இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? பின்ன மகா வரப்போறா, மகா பொறுக்க போறான்னு எவ்வளவு ஆடிக்கிட்டு இருந்த. மகா தவறி போனதுக்காக உனக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க. என்னுடைய மகா முன்னாடியே பிறந்துட்டா சத்யா. என் கண்ணு முன்னாடியே இருந்து என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. என்னுடைய மகாவை என் முன்னாடியே வச்சுக்கிட்டு இனிமேதான் வரப்போறா, இனிமேதான் பிறக்க போறான்னு சொல்லிக்கிட்டு இருந்த முட்டாள்னா. ஐ லவ் யூ. ஒரு குழந்தை வடிவத்துல என் அம்மாவை பார்க்க போறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பொண்டாட்டியா ஒரு அம்மாவையே கட்டிட்டு வந்திருந்தோம். அதை கவனிக்காத நான் முட்டாள் தானே? இல்லங்க, நீங்க ஒரு முரட்டு பிடிவாதக்காரரு. எனக்கு இந்த முரடனை தானே ரொம்ப பிடிக்கும். உங்க கோவம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக தான் அந்த கோவத்தை விட்டு தொலைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது பிடிக்கும்னு சொல்ற. எப்படி சத்யா? நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லல. நியாயமான விஷயத்துக்கு நிச்சயமா கோவப்பட்டு தான் ஆகணும். அந்த கோவத்தை தான் நான் ரசிக்கிறேன். ஆனா எனக்கு உன்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் பிடிக்குமே. உன்னோட திறமை, அன்பு, பொறுமை, தைரியம், உன்னோட அழகு எல்லாமே பிடிக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் நம்ம மகாவுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கூடிய சீக்கிரமே மகாவை பெத்து உங்க கையில கொடுத்தாகணும். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். 1க்கு 2 மகாவா பெத்து கொடுத்தா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்ப கால் வலி எப்படி இருக்கு? வலி போன இடமே தெரியல. அப்படின்னா நாம மகாவை வரவேற்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாடி? நான் தான் இருக்கேன்ல. ஏன் வண்டி ஓட்டும் போது போன் எடுக்கிறீங்க? இல்ல மேடம், கெஸ்ட் ஹவுஸ் செக்யூரிட்டி போன் பண்ணிட்டே இருக்காரு. மினிஸ்டர் ஏதாவது தகவல் சொல்லிருப்பாரோன்னு பார்த்தேன். மினிஸ்டர் போன் பண்ணணும்னா அவர் போன்ல இருந்து பண்ணிருக்க மாட்டாரா? நீங்க ரோட பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரிங்க மேடம். அக்கா, ஒருவேளை மயக்கம் தெளிஞ்சிருக்குமோ? அதான் வாட்ச்மேன் பார்த்துட்டு போன் பண்றானோ? அப்படிதான் இருக்கும். நீ சும்மா இரு. திரும்பவும் யாரு? வாட்ச்மேன் தான் போனா? ஆமா மேடம். என்னன்னு தெரியல, திரும்ப திரும்ப போன் போடுறாரு மேடம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வண்டி ஓட்டுங்க. நாங்க அர்ஜென்ட்டா போணும். சரிங்க மேடம். அக்கா, எங்கக்கா போறோம்? முதல்ல நம்ம தப்பிக்கணும். சும்மா இரு. வண்டி இங்கே நிறுத்துங்க. சீக்கிரம் வா. மேடம் மேடம் மேடம், ரொம்ப பப்ளிக்கான இடமா இருக்க மேடம். நீங்க போலீஸ் கண்ணில் படக்கூடாதுன்னு மினிஸ்டர் ஐயா சொல்லியிருக்காங்க. இல்ல பரவாயில்ல, எங்களுக்கு இங்க ஒரு வேலை இருக்கு. நீங்க சரிங்க போங்க. மேடம். போங்க.
ஃபோன் அடிப்ப? ஒரு முக்கியமான கெஸ்ட்டை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்ல, ஓட்டும்போது ஃபோன் எடுத்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ என்னடான்னா திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுட்டே இருக்க? ஏய் முட்டாள், அவங்கள இறக்கி விட்டுதியா? இறக்கி விட்டு தான் ஃபோன் அடிக்கிறேன். நீ என்ன மரியாதை இல்லாம பேசுற? விட்டுட்டியாடா பாவி. அந்த 2 பொம்பளைங்களும் மினிஸ்டர் ஐயாவோட மண்டை உடைச்சிட்டு போயிட்டாங்கடா. யோ, என்னையா சொல்ற? நீ இறக்கி விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? உடனே அவங்கள போய் பிடி, விடாத. இதோ போறேன். கார் போயிடுச்சுக்கா. சரி சீக்கிரம். அக்கா, நீ பெரிய ஆளுக்கா. அந்த வாட்ச்மேன் தான் ஃபோன் பண்ணுவான்னு நீ கரெக்டா கெஸ் பண்ண பாரு. கொஞ்சம் விட்டிருந்தாலும் அந்த டிரைவர் நம்மள மறுபடியும் ரெசார்ட்டுக்கே கொண்டு போயிருப்பாங்கா. 1000 டென்ஷன் இருந்தாலும் மூளையை மட்டும் நாம ஷார்ப்பா வச்சுக்கணும். இப்ப நம்ம எங்கக்கா போறது? எங்க போறதுன்னே தெரியல. ஒரே இடத்துல நிக்க கூடாது, அது ஆபத்து. இப்ப மினிஸ்டரையும் பகச்சுக்கிட்டோம். ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடம் தேடி போவோம். வா. சரிக்கா. சின்ன காயம்தான் சார், தையல் கூட போடல. 2 நாள் தண்ணி படாம இருந்தா ஆறிடும். உங்களுக்கு லேசான அடிதான் சார், எவ்வளவு பெரிய கட்டணம் வேணாம் சார். உனக்கு என்னையா? எனக்கு அரசியல் எவ்வளவு பிரஷர் இருக்கு தெரியுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்பியா? முடிஞ்சதாமா? முடிஞ்சிச்சு சார். வெளியில போ. ஏண்டா, என்ன ஒருத்தி அடிச்சு போட்டுட்டு போயிருக்கா? அவளை ராஜ மரியாதையோட கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்க. தலைவரே, அவங்க இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல தலைவரே. செக்யூரிட்டி கொஞ்சம் முன்னாலே ஃபோன் பண்ணியிருந்தா வண்டியை அப்படியே திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியாது தலைவரே, என்ன மன்னிச்சிருங்க. உன்னை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு. டேய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வந்துட்டாங்க, வெளியே தான் இருக்காங்க. வர சொல்லு. வாங்க சார். சார். யோ, என்னையா நடக்குதுங்க? வணக்கம் சார். நாட்டுல சட்டம் ஒழுங்கு என்ன நிலவரத்துல இருக்கு? தலையில எவ்வளவு பெரிய கட்டு பாத்தியா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஒண்ணு என் உயிர் போயிருக்கும், இல்ல என் கை கால் வழங்காம போயிருக்கும்னு சொல்றாரு. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிருக்கா, அவளை இன்னுமா பிடிக்கல? சாரி சார். அப்ப அவங்க உங்க கூட இல்லையா? அதெல்லாம் இல்ல. யாரோ என் எதிரிங்க கிளப்பி விட்ட பொருளிதான் அது. அதை வச்சுக்கிட்டு தான் தேவையில்லாம நீங்க என் வீடு குடோன் எல்லாம் சர்ச் பண்ணீங்க. சார், அந்த தனியார் கெஸ்ட் ஹவுஸ்ல எதுக்காக போய் தங்கி இருந்தீங்க? அது வந்து நான் ஓய்வெடுக்க போனேன். சார், நீங்க அங்க இருக்கீங்கன்னு சொல்லி காயத்ரிக்கு எப்படி தெரியும்? இத்தனைக்கும் நீங்க உங்க அபிஷியல் கார்ல கூட போலையே சார். அது அது எப்படின்னா, யோ, என்ன கேட்டா எனக்கு எப்படியா தெரியும்? எப்படியோ தெரிஞ்சிட்டு வந்திருக்கா. அவ்வளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ல வாட்ச்மேன் இருந்திருப்பாங்க, தோட்டக்காரங்க இருந்திருப்பாங்க. அவங்க உள்ள வரும்போது யாருமே தடுக்கலையா? அது எப்படி சார் கரெக்டா நீங்க தங்கி இருந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? யோ, எப்படியோ வந்தாங்க. இப்ப அதுவா முக்கியம்? அவங்க 2 பேரும் வந்தாங்க. நீ நினைச்ச மாதிரியே தலைமறைவா இருக்கிறதுக்கு என்கிட்ட உதவி கேட்டாங்க. எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கெஞ்சினாங்க. நானா மயங்குவேன்? நான் மக்கள் பிரதிநிதியா, சட்டத்தை மதிக்கிறவன். சார், அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அங்கதான் நான் சட்டத்தை காப்பாத்தணும்னு பிளான் பண்ணேன். அவங்கள சாமர்த்தியமா தங்க வச்சு உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கலான் இருந்தேன். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் உஷாராயிட்டாளுங்க. நீங்க மனசுல நினைச்சது அவங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? அது அவளுக்கு கில்லாடியா, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாளுங்க. நான் ரூம்குள்ள அடைச்சிடலாம்னு நினைச்சேன். அவளுங்க தப்பிச்சு ஓடும்போது நான் தடுக்கலான்னு முயற்சி பண்ணேன். படக்குன்னு அங்கிருந்து போனை எடுத்து என் தலையில அடிச்சிட்டா. என்னோட கண்ணுக்கு முன்னால நட்சத்திரமா பறந்துச்சியா. அதுக்குள்ள அவளுக்கு தப்பிச்சிட்டாளுங்க. சார், அவங்க எதுல வந்தாங்க, எப்படி தப்பிச்சு போனாங்க? யோ, ரூம்குள்ள இருந்த எனக்கு என்னையா தெரியும்? அவளுங்க நடந்து போன ஆளுங்களா பறந்து போன ஆளுங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் சட்டத்தை காப்பாத்தணும், சமூக விரோதிகளை பிடிக்கணும்னு நினைச்சேன். சமுதாயத்துக்கு நான் உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதுக்கு கிடைச்ச பரிசை பாரு. இந்த சமுதாயத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். தோ பாரு. சார், ரொம்ப அடிபட்டிருக்கேன் சார். விடக்கூடாதியா, அவங்கள விடவே கூடாது. உடனடியா பிடிங்க, குற்றவாளி கூண்டுல ஏத்துங்க.
அந்த 2 பேரும் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப கேடு பண்றவளுக, ஒட்டுமொத்த மக்களையும் நாசம் பண்றவளுக. உடனே அவளுகளை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. எஸ் சார், நான் உடனே அவங்கள தேடுற வேலையை பார்க்குறேன் சார். நீங்கள் உடம்பு பார்த்துங்க சார், ரெஸ்ட் எடுங்க சார். ஓகே சார். வரேன் சார். சார், மினிஸ்டர் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏதோ பித்தலாட்டம் நடந்திருக்கியா? மொத்தத்தில் இவருக்கும் காயத்ரிக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. இனிமே ஒரு காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. ஒருவேளை இவர் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக இவரோட பாதுகாப்புல அவங்கள வச்சுட்டு நம்ம தேடுவோன்றதுக்காக சொல்றாரா என்னமோ சார். அதுக்கெல்லாம் வேற மாதிரி பிளான் பண்ணுவாரியா? இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தீவிரமா தேடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. இப்போ இவர்கிட்ட தெரியறது உண்மையான கோவம். நிஜமாவே அடிபட்டிருக்கு. அவங்களுக்குள்ள ஏதோ தில்லாலங்கடி வேலை நடந்திருக்கியா? இனிமே நம்ம நிம்மதியா வேற இடத்துல தேடலாம். பாப்போம். சரிங்க சார். எல்லாம் போச்சேக்கா. இந்த Dress தவிர நமக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஒரு பவர்ஃபுல் இடத்துல இருந்து இன்னொரு பவர்ஃபுல் இடத்துக்கு தான் நீ மாறிக்கிட்டே இருப்ப. ஆனா இந்த தடவை நிஜமாவே நீ தோத்துட்டியாக்கா. பிச்சைக்காரங்களை விட நமக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை வந்துருச்சேக்கா. பசி தாங்க முடியாம போச்சுன்னா நாம பிச்சை தாங்க எடுக்கணும். நமக்காக்கா இந்த நிலைமை? 1000 லட்சம் கோடின்னு பென்னிக்கு, ராஜிக்கு, பானர்ஜிக்குன்னு கொட்டி கொட்டி கொடுத்த. எந்த புண்ணியமும் உனக்கு உதவலையேக்கா. இப்ப ஒன்றத்துக்கு கூட இடம் இல்லாம இப்படி அனாதையா நிக்கிறோம். இதுக்கு என்னக்கா பண்ண போறோம்? அக்கா, நீ அழற? அக்கா, அக்கா, தெரியலையே வினோ. எல்லாத்துலயும் ஜெயிச்சிடுவேன்னு நம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போ பெரிய பாதாளத்துக்குள்ள விழுந்து கிடக்குற. ஓட ஓட விரட்டின. கடைசியில அந்த சத்யாவும் பிரகாஷும் என்ன ஜெயிச்சிட்டாங்க. தப்பு பண்ணிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் என் கையில இருக்காருன்னு பெரிய மிதப்புல இருந்துட்டேன். மினிஸ்டர் நம்பி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியாக்கா? இல்ல, அவ மனசுல இருந்தத நான் கண்டுபிடிச்சிருக்கணும். கடைசியில அவனும் என் உடம்புக்கு தான் ஆசைப்பட்டிருக்காங்கிறது எதிர்பார்க்காத அதிர்ச்சியா போச்சு. நம்பி போனா மினிஸ்டர் இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இவன் நம்பிய விட மோசமானவனா இருக்கான். எல்லா கதையும் இப்படி தாண்டி முடியுது. எல்லா ஆம்பளைக்கும் பொம்பளைங்கிறவ வெறும் உடம்ப மட்டும்தான் தெரியறா. அங்கதான் ஒவ்வொரு தடவையும் பொம்பளை தோத்து போறா. நானும் அங்கதான் தோத்து போனேன். முதல்லயே தெரிஞ்சிருந்தா சமாளிச்சிருப்பியாக்கா? நம்பிய சமாளிக்கலையா? அந்த மாதிரி சமாளிச்சிருப்பேன். ஆனா அந்த மினிஸ்டர் நான் நம்பிட்டேன். அவன் கண்ணுல கொஞ்சம் கூட பொய்யோ போலித்தனமும் ஒரு செகண்ட் கூட தெரியல. துளி அளவது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சமாளிச்சிருப்பேன். ஆனா அவன் எதிர்பாராம என்ன அதான் யோசிக்காம அவனை அடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். நீ அந்த ஆளை அடிக்கிறத தவிர அப்ப வேற வழியே இல்லையேக்கா. எவ்வளவு திட்டம் போட்டேன், எவ்வளவு நாடகம் போட்டேன், எவ்வளவோ செலவழிச்சேன், எவ்வளவு ஆர்கனைஸ் பண்ண. எல்லாம் ஒரே நாள்ல இல்லைன்னு ஆயி போச்சு. அத நினைச்சதோ என்னால
சொல்லாதக்கா, எனக்கும் அழுக வருதுக்கா. எப்படிப்பட்ட இரும்பு மனுஷினி. மாமா உன் கழுத்துல இருந்து தாலியை கட்டி வாங்கினப்போ நீ அழுதது அப்ப பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பதான்க்கா பாக்குறேன். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அக்கா, நான் ஒண்ணு சொல்லட்டுமாக்கா? சொல்லு. அக்கா, இதுக்கு மேல நமக்கு இழக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? எவ்வளவு காலம் தான் நம்ம ஓடி ஒளிய முடியும்? நாம பேசாம போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடலாம்க்கா. வினோ, என்ன சொல்ற? வேற என்னக்கா வழி இருக்கு? எதுவுமே இல்லாம தெருவுல கிடக்கிறதுக்கு ஜெயில் எவ்வளவோ மேல்கா. சொல்ல போனா இதை விட ஜெயில் கொஞ்சம் கௌரவமா இருக்கும். ஏன் வினோ இப்படி எல்லாம் பேசுற? அக்கா, நம்ம கையில வெறும் 200 ரூபாவை வச்சுக்கிட்டு காசும் இல்லாம பாதுகாப்பும் இல்லாம நம்ம 2 பேரும் நடுவு ராத்திரியில எங்கக்கா போக முடியும்? தோத்தது தோத்ததாவே இருந்துட்டு போட்டோம். வேற வழி இல்லக்கா. நம்ம தலையில ஜெயிலன் தான் எழுதி இருக்கு. ஏய், அறிவில்ல உனக்கு? என்ன பேசுற? அதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல, நான் அப்படி தோத்துற மாட்டேன். நானா போய் சரண்டர் ஆகவும் மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது. இந்த பிரச்சனையில இருந்து என்னால மீண்டு வர முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அடுத்து என்னன்னு தெரியாத நிலைமை கூட போயிருக்கும். அப்பெல்லாம் முன்ன இருந்ததை விட உச்சமான நிலைமைக்கு போய் உட்கார்ந்துருக்கோம். இப்ப கூட நாம அப்படிதான் யோசிக்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்மள காப்பாத்த யாராவது இருந்தாங்க. இப்போ யாருக்கா இருக்காங்க? நம்மள இப்ப போலீஸ் வர தேடிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன? யோசிப்போம். சோர்ந்து போய் உட்கார்ந்தா அப்படியே புதஞ்சு போயிடுவோம். முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். முதல்ல இதுல இருந்து நம்ம வெளியில வருவோன்னு நீ நம்பு. என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கை இழக்கிற மாதிரி பேசாத. இப்போ என்னதான்க்கா செய்ய போற? ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? என்ன செய்ய போறேன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா ஏதாவது செஞ்சாகணும். செய்வேன். என் மேல நம்பிக்கை வை. வா. என்னக்கா செய்ய போற? ஏதாவது செய்வேன். இந்த கேஸ உடைச்சு வெளியில வருவேன். மறுபடியும் நான் பவருக்கு வருவேன். என் புருஷனை அடைஞ்சு ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கு போய் நான் வாழ்ந்து காட்டுவேன். இத செய்யலன்னா நான் போனேன்டி. ஏதோ ஆதாரம் இல்லாம நீ பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் இதே நிலைமையில இருந்தப்பெல்லாம் நீ ஜெயிச்சு காட்டி இருக்கக்கா. அதனால உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. எப்படி வாங்க. அக்கா, டிவில நம்ம போட்டோவை போட்டதை இவர் பார்த்திருப்பாரோ? எதையும் காட்டிக்காம வா. எங்க போயிட்டு வரீங்க இந்த நேரத்துல? அது வந்து நாங்க சொல்ல கூச்சமா இருக்கா? சொல்லு, தொழில் பண்றீங்களா? ஐயோ அக்கா. ஏய், பக்கத்துல வா. என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இந்த நேரத்துல இருட்டுல இருந்து வெளியே வரீங்க? உள்ள அங்க ஏதாவது ஆள் இருக்கானா? என்ன ரேட்டு? சார், நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். நல்ல குடும்பத்து பொம்பளைங்க. நல்ல குடும்பத்து பொம்பளைங்களுக்கு இங்க என்ன வேலை? அது அது வந்து என் வீட்டுக்கார் கூட பிரச்சனை. உன்னை எங்கேயோ நான் பார்த்திருக்கேனே. இல்ல சார், நாங்க அப்படிலாம் ஃபேமிலியர் கிடையாது. வீட்ல சண்டை, கோச்சுக்கிட்டு வந்துட்டோம். எங்க போறதுன்னு தெரியாம தான். ஏய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதண்ணா. இந்த மாதிரி எத்தனை கேஸை நான் பார்த்திருப்பேன். பார்க்கறதுக்கு 2 பேரும் நல்ல வாட்ட சாட்டமா தான் இருக்கீங்க. சார், என்ன சார் இது இன்டிசென்ட்டா பேசுறீங்க? ஏய், என்ன சவுண்ட் விட்டா நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்பிடுவோமா? சார், நீங்க தப்பா பேசுறீங்க. அது இவனுங்க வேறயா? சே, நேரங்காலம் தெரியாம. ஆமா, கையில எவ்வளவு பணம் இருக்கு? கையில ஒண்ணும் இல்ல சார். ஏய், அந்த பேக்கை கொடு. ஏய், கொடு. இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரசிச்சிங்களா? பின்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.
எங்க போய்